அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய அந்த குட்ஸ் ட்ரெயின் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அந்த ட்ரெயின் இருந்துச்சு. 354 பெட்டிகள் இருந்துச்சு. 7 இன்ஜின்ஸ் வச்சு இந்த ட்ரெயின் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெயினோட பேர் வாசுகி. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெயினோட பேர் என்னன்னா ருத்ராஷ்டிரா அப்படிங்கிறது தான் இந்த லேட்டஸ்டா நீங்க ரீல்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. அந்த ட்ரெயின் இந்தியாவோட லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின். அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ருத்ராஷ்டிரா. சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேஃப் இன்டர்நெட் பிராக்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு சேஞ்சிங் செட்டிங்ஸ் டு ப்ராஹிபிட் ஸ்கிரீன்ஷாட், அதாவது நம்ம வீடியோ கால்லாம் பேசுறப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கே அனுப்பி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்றது. அடுத்தது, பிளாக்கிங் ஆஃப் அன்னோன் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாதவங்க யாராவது மெசேஜ் பண்ணா அவங்கள வந்து பிளாக் பண்றது. அடுத்தது, சிமிலர் பாஸ்வேர்ட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், இது வந்து வராது. நம்ம ஒவ்வொரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் தான் வைக்கணும். ஒரே டைப் ஆஃப் பாஸ்வேர்டை வந்து வைக்கக்கூடாது. சரியா? ஸோ அப்போ தேர்ட் ஒன் மட்டும் வராது. மீதி 1 and 2 தான் கரெக்ட். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 24 cities in India has metro rail network. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்தியாவில் முன்னாடி 5 சிட்டியா இருந்தது, இப்போ 24 சிட்டியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மெட்ரோ நெட்வொர்க். இந்தியா கரண்ட்லி ரேங்க்ஸ் 3rd globally in ஆபரேஷனல் மெட்ரோ நெட்வொர்க் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ வந்து வேர்ல்டுலேயே 3rd ரேங்க்ல இருக்காங்க. மெட்ரோ நெட்வொர்க்கோட லென்த்ல நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி 3rd ரேங்க்ல இருக்கோம். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்டா இருந்துச்சு. அடுத்தது, the recently released book Why the Constitution Matters is related to whom அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Why Constitution Matters அப்படிங்கிற புக் யாரோடது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஒய் சந்திரஜோத் இப்பதானே ரிட்டையர் ஆனாரு. இவரோட ஃபர்ஸ்ட் புக் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Why Constitution Matters அப்படிங்கிற இந்த புக். சரியா? லாஸ்டா, who has been not included in the NCERT curriculum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி கரிக்குலம்ல யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முகமது உஸ்மான் வருவாரு, சாம் மானக்ஷா வருவாரு, சோம்நாத் சர்மா வருவாங்க. இந்த விக்ரம் பாத்ரா அப்படிங்கிறவரு வரமாட்டாரு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.